நான் வந்து பெரிய உச்சத்துலேருந்து வந்துன்னு இருக்கிறேன். அவர் பாஜக வந்து மிரட்டாங்கன்னு வச்சுங்களேன், உடனே போயிடுவேன். போன மாசம் அவர் அஇஅதிமுக ஒருத்தர் சந்திச்சாரா ஒரு ஹோட்டல்ல, ராவேக்காவோட 2 ஸ்டேட்மெண்ட் வரவேற்றாரா? அடுத்த 2வது நாள் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான தளபதியா காங்கிரஸ். ஒரு நிமிஷம் ஆனா இருங்க, இன்னைக்கு நிரூபிக்கிறேன். என் வீட்டு வாசல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன். என் வீட்டு வாசல்ல நன்மங்கலத்துல வெளியில கூட்டத்தை கூட்டுனா அங்க உள்ள ஆயா கிட்ட நான் போய் பேசுறேன். எவ்வளவுமா கொடுத்து கூட்டுங்க? 300 ரூபாப்பா. எவ்வளவு நேரம்ப்பா? 3 மணி நேரம்ப்பா. அப்புறம் பிரியாணி கொடுப்பாங்களாப்பா. அதுக்கப்புறம் யாருமா வர்றா? யாரோ விஷயம்ப்பா அப்படிங்கிறாங்க. இன்னைக்கும் நீங்கள் திராவிடம் செய்யக்கூடிய போற போக்குல ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? சும்மா அப்படியே அடிச்சு விடுறேன். நான் அப்படிதான் சொல்லுவேன். சீமான் எல்லார்கிட்டயும் 10 லட்சம் வாங்கி ஏமாத்துறா நான் சொல்லுவேன். அப்புறம் ப்ரூவ் பண்ணணும். அப்ப நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. இல்லன்ட்டு நான் வீடியோ காமிக்கவா? ஆட்டம் நடனமான வீடியோ காமிக்கவா? போடுவீங்களா? மாடு கொம்பை மறந்த மாடாக நீங்கள் நிக்கிறீங்க. உங்க தலையில கொம்பு இருக்குன்னு சொல்றோம். அதை அவர்கள் புரிந்து கொள்ளவின்ற ஆதங்கம் எல்லாத்துக்கும் இருக்கு. இந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் 12% மேல அவர்களுக்கு வாக்கு வங்கி இல்ல. தேர்தல் எலெக்ஷன் டேட் அறிவிக்கிட்டோம். அதன் பிறகு கூட்டணிகளை பற்றி பேசுவாங்க. இன்னும் ஒரு 3 மாசம், குறைந்தபட்சம் ஒரு 4 மாசம் எடுக்கும். தேர்தல் தேதி அறிவிச்சா அதுக்கப்புறம் 3 மாசம் டைம் இருக்காது சார். இல்ல தேர்தல் தேதி அறிவிச்சாங்க. 6 சீட்டு தான். என்ன பண்ண போறீங்க? அறுவை சிகிச்சையில் ஆக்குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. சரிண்ணே, என் 2 கேள்வி மட்டும் நான் கேட்டுறேன். முதல் கேள்வி, ஆளுங்கட்சி கூட தான் கூட்டணியில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அது கரெக்ட்டுங்களா? அது எஸ் ஆர் நோன்னு மட்டும் பைனரியா சொல்ல முடியுமா உங்களால? ஆளுங்கட்சியா இல்ல திமுகவா? ஆளுங்கட்சியா திமுகன்றது அவர் கிளாரிஃபை பண்ணட்டும். பட் ஆளுங்கட்சியோட தான் கூட்டணியில் இருக்கணும். எந்த கட்சியிலே தெரியல. இல்ல, ஆளுங்கட்சியோட தான் கூட்டணியில் இருக்கணுமான்னு நினைக்கிறீங்களான்னு கேக்குறேன். எஸ் ஆர் நோன்னு சொல்லுங்க. கேக்குறேன். இல்ல அப்படி கிடையாதுங்க. நாங்க வந்து திமுக பைனரியா எஸ் ஆர் நோன்னு கேக்குறேன். இல்லங்க, ரொம்ப 2027 அது ஆளுங்கட்சி இருக்குமா இருக்காது எனக்கு தெரியும். சரி, ஓகே ஓகே. ரெண்டாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி, எங்க கூட்டணி பலமா இருக்கு, அததான் நான் சொல்றேன். ரெண்டாவது கேள்வி, அப்படி கூட்டணி பலமா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? ஒரு போன வாரத்துல ஸ்டாலின் அவர்கிட்ட வந்து ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு, கூட்டணி எல்லாம் சீட்டு கேட்கறாங்க, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கறாரு. அவர் ரொம்ப சிம்பிளா கடந்து போறாரு. தேர்தல் தேதியை அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் கூட்டணி ஷேரிங்க பத்தி, சீட் ஷேரிங்க பத்தி பேசுவோன்றாரு. இவர் வந்து ஒரு 10 மாசம் பிரச்சாரம் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த சீட்டுன்னே தெரியாது, எங்க இருக்குன்னே தெரியாது, நீங்க அதுக்கப்புறம் தான் சீட்டு பேசணும், அதுக்கப்புறம் தான் கேண்டிடேட் தேடணும், அதுக்கப்புறம் தான் வந்து நாமினேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் பிரச்சாரம் பண்ணணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு புரியுதா? எங்க தலைவர் இதே கேள்வி நீங்க தான் சார் போராடணும். அவர்தான் சொல்லிட்டாரு, அவரால போராட முடியல, குரல் கொடுங்கங்கறாரு. அதாவது இன்னைக்கு இதே ஸ்டேட்மென்ட் எங்க தலைவரே சொல்லி இருக்காரு. நான் தேர்தல் வரும்போது கேள்வி, எங்க தேர்தல் வரட்டுங்க, தேர்தல் எலெக்ஷன் டேட் அறிவிக்கிட்டோம், அதன் பிறகு கூட்டணிகளை பற்றி பேசுவாங்க. இன்னும் ஒரு 3 மாசம், குறைந்தபட்சம் ஒரு 4 மாசம் எடுக்கும். தேர்தல் தேதி அறிவிச்சா அதுக்கப்புறம் 3 மாசம் டைம் இருக்காது சார். தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. 6 சீட்டு தான். என்ன பண்ண போறீங்க? அதாவது 6 சீட்டு தான். இதுக்கு நான் விடை சொல்ல நம்ம இப்பவே தீர்மானிக்க முடியாது. பேச்சுவார்த்தைகள் ஒவ்வொருத்தரா என்னோட கேள்வி நான் கேட்டுறேன். இது வந்து நீங்க வந்து 6 சீட்டு நான் சொல்லல. சரி, ஓகே, அவங்க 60 சீட்டு கூட தராங்கன்னு வச்சுக்கோ. அப்படி திரும்ப சீட்டு வாங்கி துணை முதல்வர் இருந்தா எனக்கு அதோட சந்தோஷம் எதுவுமே இல்லை. அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, முதல்ல நீங்க ஜெயிக்கிற கட்சியில இருக்கணும்னா தாவேக்காக்கு வந்துருங்க அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. அது அண்ணன் புரிஞ்சுக்கல, திமுக கூடவே இருக்கிறேன்றாரு. திமுக கூட இருக்கிறதுக்கு 2 கேள்வி, 2 கேள்வினா அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அதாவது இவங்க எல்லாம் கற்பனையில பாத்துக்கறாங்க. இல்லனா சரி, அந்த கற்பனையில பலம் எங்க இருக்கு? அதாவது என் கற்பனைக்கு பதில் சொல்றீங்களா? 2 கற்பனை மட்டும் இருக்கு. நான் கற்பனையிலே கேக்குறேன். இந்த ஆணவ கொலை தடுப்பு சட்டம்னு ஒண்ணு கேட்டிருக்கோம். அது எப்ப போடுவாங்க, எப்ப கேப்பீங்க? ஆணவ கொலைக்கு எங்களை வந்து கேட்காதன்னு சொல்றேன் நான். யாரை கேப்பீங்க? நீங்க கேளுங்கன்ற நானு. நாங்க எங்க கேட்கணும்? ஆபீஸ்ல இருக்குது நீங்க, நாங்க ஏன் கேட்கணும்? இல்ல, கூட்டணியில இருக்க கட்சிகள் மட்டும் இன்னொரு விஷயம் சொல்றேன். ஏதாவது அப்படி ஒரு இது இருக்காங்க. இந்த பாயிண்ட் அண்ணன் கேப்போன்ற. இல்ல என்னை சேர்த்து அண்ணன் கேக்குறாங்க. நான் சொல்றது எல்லாமே சீட் வாங்கணும். அண்ணன் கேப்பார். அண்ணா ஒரு நிமிஷம், இன்னொரு கேள்வி உங்களுக்கு சொல்லிடுறேன். அவர் சார்பா ஒரு கேள்வி கேளுங்க. இல்ல உங்க 2 பேருக்கு சேர்த்தே சொல்றேன். முதல்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு பாதிப்பு வந்துச்சுனாக்கா, உங்களுக்கு இங்க இருக்கிற 3 பேருக்கும் இந்த எல்லாரும் சேர்த்துக்கு ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா தன்னையடிச்சே நான் போய் கேட்கணும். அங்கே கூட போனீங்கல்ல, நீங்க ஏன் கேட்கல? அவங்கள டார்கெட் பண்ணக்கூடாது. நான் தன்னையடிச்சே சொல்லிடுறேன். ஆனா நீங்க கேட்டதெல்லாம் நீங்க வந்து ஒரு தர்ம சங்கடமான நிலையில இல்ல, அப்படி இல்ல, நான் சொல்லிடுறேன். இல்ல கூட்டணிக்குள்ள நீங்க ஒரு தர்ம சங்கடமான நிலையில வாய் மூடி எதுவும் பேச முடியாம தோழமையை மட்டும் சுட்டக்கூடிய நிலையில உங்களை வச்சிருக்காங்கிறதா
உங்களோட வெளிப்பாடா இருக்கு. நீங்க சொல்றீங்க நாங்க நான் மட்டும் தான் நான் கேக்குறோமா? நான் அப்படி சொல்லல. இல்ல, அந்த பொருள் தான் படுது. நீங்க நீங்க நான் அதை அவர் புரியல. இல்ல, இல்ல, அதுதான் புரியுது. நான் இல்ல. மட்டும் தான் கேட்கணுமா? நீங்க எல்லாம் கேளுங்க. கேளுங்கன்ற. இல்ல, நான் உங்களுக்கு மேல்பாதி சொல்றேன். திரௌபதி அம்மன் கோயில் ஆமா பூட்டப்பட்டிருக்கு. ஆமா நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாரு, நீ பூட்ட திறக்கலாம், நான் கூட்டிட்டு வந்து நான் திறந்து உடைச்சு உள்ள போவேன். மகிழ்ச்சி. இதை ஏன் அண்ணன் திருமா அவர்கள் சொல்லவில்லை, செய்யவில்லை? இது ஒரு கேள்வி. யார் செய்யல? அண்ணன் திருமான அவர்கள் இதுவரைக்கும் இல்ல நான் சொல்லிடுறேன். நீங்க விண்வெளிக்கு எங்கயாவது போயிட்டு வந்தீங்களா? நான் முடிச்சிடறேன். கூட்டணி கட்சியில இருக்கீங்க, கூட்டணியோட இருக்கீங்க. சரி. இன்னைக்கு அதை சொன்ன அடுத்த நாள் ஐயா சேகர்பாபு அவர்கள் போய் கோயிலை திறக்கிறாரு, உள்ள மக்கள் அனுமதிக்கப்படுறாங்க. சரியா? அது நடந்தது, இது வரலாறு, உண்மை. சரி. இதை ஏன் அண்ணன் திருமாவர்கள் கூட இருந்து செய்ய முடியலங்கிறேன். இன்னைக்கு என்ன செய்ய முடியல? இன்னைக்கு வேங்கவேல் இல்லங்க, என்ன செய்ய முடியலன்னு கேக்குறேன். இன்னைக்கு நீங்க அதை திறக்க முடியலையே, மக்கள் எல்லாம் உள்ள போக முடியலையே. யாரு பாதிக்கப்பட்ட மக்கள் நீங்க போய் கூட சரி, அது இல்ல, வந்து இந்த மாதிரியான நீதிமன்றத்துல பிரச்சனைகளுக்கு இருக்கு. அதுதான். நீதிமன்றத்துல போ சொல்லிட்டாங்கண்ணே. வழக்கு ஆமா. வந்து இல்ல, இல்ல, தலைப்பு அன்னைக்கு தாண்டி போலீஸ் போயிட்டு போய் நாங்க பேசுறத தலைப்பு தாண்டி பாத்தீங்களா? அதை போயிட்டு ஏன் இந்த இருக்கோம் சமூக நம்ம. மக்கள் போக சார், போலீஸ் போய் கூடாது? சார், ஒரு பேசுறத நிமிஷம், ஒரு பாத்தீங்களா? நிமிஷம். தலைப்பை தாண்டி போயிட்டு இருக்கோம். நான் திரும்பவும் முதல்ல இருந்து கேள்வியை வைக்கிறேன். இல்ல, அண்ணன் வந்து கேள்வி கேட்காம நீங்க எல்லாம் ஏன் கேட்கலன்னு சொன்னார்ல, நாங்க கேட்டிருக்கோம்னு சொல்ல வந்தேன். இல்ல, அதுதான். அவ்வளவுதான், வேற நீங்க ஒண்ணும் என்ன தெரியுமா இல்ல. இப்ப சொல்றீங்க? அதுக்காக நீங்க குரல் கூட்ட கொடுக்கல. உடைச்சிட்டு உள்ள போவேன்னு சொல்றீங்கல்ல, இல்ல. சட்ட ரீதியா எவ்வளவோ இல்லம்மா. பிரச்சனைகள் இருக்கு நமக்கு. அது குரல் சட்ட கொடு- ரீதியாவே நம்ம அணுகலாம். இல்லம்மா, உடைச்சிட்டு சட்ட- போவேங்கிறது எண்ட் ஆஃப் தி டே சரிங்க. வயலன்ஸ்ல தான் வந்து முடியும். நீங்க இப்ப நீங்க கரெக்ட்மா. சொன்னதுல நான் சொல்றேன். இப்ப நீங்க இல்லண்ணே, நீங்க நீங்க நாம் தமிழர் கட்சி போராடலன்னு சொன்னீங்க. எங்களை இல்ல, யாருமே இல்ல. கண்டுக்கல, எங்களுக்கானது எங்கள் உரிமைகளை நாங்க மட்டும்தான் பேச வேண்டியதா இருக்கு நீங்க சொன்னீங்கன்னு. அதற்காக நான் இந்த வாதத்தை வைக்கிறேன். உங்களுக்காக குரல் கொடுக்க இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி ஒன்று இருக்கிறது என்று அண்ணன் திருமாவளவர்களுக்கு பிரச்சனையா இருந்தாலும் முதல் குரலாக ஓங்கி ஒலிக்க கூட அண்ணன் சீமான் அவர்கள் குரல். அதை நான் இங்க பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இல்லை, இங்கே பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. என்னன்னா, தவிர்க்க முடியாத ஒரு கட்சியாக இன்னைக்கு விசிகா மாறிட்டு வந்துட்டு இருக்கு. விசிகாவுக்கு இவ்வளோ ஓட்டு வங்கி இருக்குது அப்படின்னு வரும்போது 3 முனை போட்டியா 4 முனை போட்டியா அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பேசினாலும் கூட விசிகா எந்த கூட்டணியில் இருப்பாங்க அப்படிங்கிறதும் இன்னைக்கு பேசு பொருளாயிட்டே தான் இருக்கு. அந்த வகையில் ப்ரூவ் பண்ணவே உடலன்றது தான் பாயிண்ட். விசிகோட ஒரிஜினல் ஓட் பேங்க் ஒத்துப்பீங்களாண்ணா? எவ்வளவு இருக்கும் நீங்க கெஸ் பண்றீங்க? உங்ககிட்ட கேக்குறேன். எங்க தலைவர் வந்து 1996 அண்ணா, ரொம்ப பைனரியா கேக்குறேன். 96 கேக்குறேன். இருங்க, 96ல ஓட்டுல எலெக்ஷன் நிற்கும் போது 2.25 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. 2.25 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. அந்த 2.25 லட்சம் ஓட்டம் எங்க ஓட்டு தான். உண்மைண்ணே. சரிங்களா? இருங்க, டேட்டுக்கு மக்கள் நல கூட்டணியில 83 ஓட்டு வித்தியாசத்துல தோல்வியை தழுவினார். மக்கள் நல கூட்டணியில அதுவும் எங்க ஓட்டு தான். இருங்க சொல்றேன். வெறும் அண்ணனை பத்தி இருங்க சொல்லிருங்க. விசிகாவை பத்தி கேக்குறேன். விசிகாவை தாங்க சொல்றேன். நான் யாரு? நான் பாமக பத்தியா சொல்றேன்? இல்லண்ணே, மொத்தமா கேக்குறேன். இல்ல, தமிழ்நாட்டுல உங்களோட ஓட் பேங்க் இல்ல, எவ்வளவு இருக்குன்னு இல்ல, அதுதான் எதிர்பார்க்கறீங்க. அவர் சொல்ல வராரு. இதுதான் நான் சொல்றேன். இதெல்லாம் எங்க ஓட்டு தாங்க. நாங்க இப்படி ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா நாங்க வந்து கேண்டிடேட் போட்டு நிக்கலையே தவிர, இருங்க, கேண்டிடேட் போட்டு நிக்கலையே தவிர, ஆனா நாங்க வந்து இப்படி வந்து ஒரு ஓட்டுல வந்து ஒரு இடத்துல வந்து ஓட்டை வந்து வாங்கி காட்டி தான் இருக்கிறோம். திடீர்னுலாம் எங்களுக்கு வந்து நாளுக்கு நாள் எங்க ஓட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த தேர்தல் நேரத்தில் வந்து அப்படி காட்டிட்டு அதுக்கு பிறகு போயிடுவாங்களா? அப்படிலாம் இல்லை. நாங்கள் எப்போதும் ஹார்ட்டாகவே இருப்போம். நியாயண்ணே, ரொம்ப சிம்பிள். நான் வந்து இப்போதைய சூழல்ல உங்களுக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கும்னு கெஸ் பண்றீங்கன்னு கேக்குறாரு. அவ்வளவுதான். percentage. எங்களுடைய உறுப்பினர்களே வந்து கிட்டத்தட்ட வந்து 50 லட்சம் 60 லட்சம் பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? அதுவே இருக்கிறாங்க. இப்போ சென்னையில் இருக்கிறாங்களா வார்டு உறுப்பினர்களில் பல கட்சிகளுக்கு வட்ட செயலாளர் இருக்க மாட்டாங்க. 200 வட்டம் இருக்குது. இங்கே எங்களுக்கு 200 வட்ட செயலாளர் இருக்கிறாங்க. அதுக்கு துணை செயலாளர், அதுக்கு பொருளாளர் இப்படி இருக்கிறாங்க. அதில் மகளிர் இருக்கிறாங்க, மாணவர் இருக்கிறாங்க, தொழிலாளர் விடுதலை முன்னேற்ற 60 லட்சம் பேர் உறுப்பினர் இருக்காங்க. 12 லட்சம், அதாவது 12% வச்சுக்கலாம் ரஃபா. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அந்த 12% இது வரைக்கும் உங்களை ப்ரூவ் பண்ண விட்டுருக்காங்களான்றது தான் கேள்வி, மொதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, அண்ணன் பேசும்போது ஒரு தொலைநோக்கு பார்வைன்னு நான் அந்த திருமாவளவனோட எல்லா இதுவும் பார்ப்பேன். நான் தொலைநோக்கு பார்வைக்காக தான் நாங்கள் உள்ளே இருக்கணும். கர்நாடகாவில் போயிட்டு அண்ணன் இது கட்சி விஷயங்கள்லாம் செய்கிறது எல்லாம் நல்ல விஷயம். நான் கேட்குறது என்னென்னா, அது உண்மையில் நடந்த இப்போ நீங்கள் 4.5 வருஷம் கூட்டணியில் இருந்தீங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியமாச்சு? அந்த தொலைநோக்கு பார்வையில் எவ்வளோ தூரம் போக முடிஞ்சுது? இப்படி எல்லா விதத்துலையுமே நீங்கள் கூட்டணியில் இருந்தும் அடக்குமுறைகளை ஃபேஸ் பண்ணியும் ஏன் அங்கேயே இருக்கணும்? அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்குறேன். ஒரு நல்ல விஷயம் நீங்கள் சொன்னது வந்து என்னென்னா, இது வரைக்கும் நீங்கள் இப்படி தான் சொல்கிறீங்க, நான் அப்படியே சொல்கிறேன். தலித் பார்ட்டியில் இது வரைக்கும் செய்யாத வரலாற்று சாதனைகளை வந்து விடுதலை செய்திருக்குது. அதாவது ஒருத்தர் வந்து தனி தொகுதியில் திமுகவில் நிற்கிறாங்க, தனி தொகுதியில் அதிமுகவில் நிற்கிறாங்க, தனி தொகுதியில் பிற கட்சியில் நிற்கிறாங்க. ஆனால் அந்த மக்களுக்கு பாதிப்பு வரும்போது நான் சொன்ன கட்சிகள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அது சம்பந்தமாக ஒரே ஒரு குரல், ஒற்றை குரல் கூட பேச முடியாது. நான் சொல்லி முடிச்சிடுறேன். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா
தலித் தொகுதியில் தான் நின்று இருக்கிறாங்க அண்ணா ராசா உள்பட. இளம்பரிதி இருந்தார், இறந்துட்டார், அவரும் பேசுறது கிடையாது. ராசா அண்ணா இப்போ வரைக்கும் பேசுறது கிடையாது. இது மாதிரி அதிமுகவில் இருக்கிற தனி தொகுதியில் நிற்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் இது வரைக்கும் வேங்கவேல் விவகாரத்துக்கு நீங்கள் கேட்குறீங்களா, விடுதலை சிறுத்தை தான் கேட்கணும். அந்த வேங்கவேல் விவகாரத்துக்காக தனி தொகுதியில் நிற்கிற சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களோ பேசுறது கிடையாது. இன்னும் ஒரு படி மேலே போய் இன்றைக்கி சொல்லணுன்னா ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக ஒருத்தர் இருப்பாங்க பாருங்கள், அவங்க கூட பேசுறது கிடையாது. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப டைல்யூட் பண்றாங்க. ஃபைன். நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளோ தூரம் அடக்குமுறையெல்லாம் சந்திச்சாச்சு, இத்தனைக்கும் ஆளுங்கட்சியில் இருக்காங்க. கோயிங் ஃபார்வர்ட் மறுபடியும் அதே மாதிரி அடிமையாக தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை உடச்சிட்டு வெளியேறணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை உடச்சிட்டு வெளியேறணும்னு நான் அதை கேட்டு சொல்கிறேன். உடச்சிட்டு வெளியேறணும்னு நினைக்கிறீங்கன்னா வெளியே எங்கே போக சொல்கிறீங்க? எந்த ஆப்ஷன் இருக்கு? இல்ல மேம், அதுதான் மேம் அதுதான் முடிச்சிட்டேன். ஆட்சியில இருக்கிறவங்க கூட தான் இருப்பீங்க, திமுக கூட தான் இருப்பீங்க, எவ்வளவு அநியாயம் நடந்தாலும் கேட்க மாட்டீங்களான்னு ஒரு கேள்வி தான் கேட்கிறோம் நாங்க. அவரை நீங்க கேளுங்கன்றாரு, நாங்க என்ன சொல்றோம், அது பதில் சொல்றோம். என்ன கேட்கணும்னா, இப்ப திமுக கேட்டா என்ன தெரியுமா சொல்றாங்க, விசிகாக்கு இந்த அநியாயம் நடக்குதுன்னு கேட்டா எங்க கூட்டணி நாங்க பாத்துக்கிறோம் சொல்றாங்க. அது வெளியில இருந்து அந்த மாதிரி எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. அப்படிதான் இருக்குது நிலைமை. அதாவது என்னன்னா ரொம்ப சிம்பிள், உங்க பார்வைக்கு திருமானனுக்கு இன்னொரு கூட்டணி பேசுறதுக்கு உரிமை இருக்கா? என்னன்னா அவர் வந்து திமுக எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்குறேன். போன மாசம் அவர் அஇஅதிமுக ஒருத்தர் சந்திச்சாரா ஒரு ஹோட்டல்ல, ராவேக்காவோட 2 ஸ்டேட்மெண்ட் வரவேற்றாரா? அடுத்த 2வது நாள் திமுக கூட்டணியில் இருக்கிற முக்கியமான தளபதியா காங்கிரஸ் காங்கிரஸ் தலைவர் போயிட்டு பாமக தலைவரை பாக்குறாரு. பாமக தலைவர்கிட்ட கூட்டணியான்னு கேட்கறாங்க. அதை முடிவு பண்ண வேண்டிய தலைவர் தளபதி ஸ்டாலின் சொல்றாரு. இது அர்த்தம் உங்களுக்கு புரியவே இல்லையா? கண்ண மூடிட்டு இருக்கீங்களா, காது மூடிட்டு இருக்கீங்களா? நீ அதிமுக கிட்ட பேசுனீனா, தாவேக கிட்ட பேசுனீனா, நான் பாமக உள்ள கூப்பிடுன்னு அவர் சொல்றாரு. இது உங்களுக்கு த்ரெட்டனிங்கா தெரியலையா? இதை கண்டுக்க மாட்டீங்க. இதுக்கு நீங்க கேளுங்க, நாங்க என்ன சொல்றோம், நீங்க ஆட்சி மாற்றத்தை தாண்டி மக்களுக்காக தானே வரீங்க, எப்படியும் உங்களுக்கு ஆட்சியில பங்கு இல்லை. தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் இது டூ மெச்சூர்ட் தான சொல்லிட்டு இருக்காரு. கூட்டணி குறித்து பேசுறதுக்கு இது தொடர்ந்து டூ மெச்சூர்ட் தான சொல்லிட்டு இருக்காரு. புரியல, யார் எதுக்கு மெச்சூர்ட்? கூட்டணி குறித்து இவ்வளவு சீக்கிரம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அடைத்து விட்டேன்னு சொன்னது யாரு? யாரு கூட கூட்டணி போக மாட்டேன், கூடவோ குறையவோ நான் திமுக கூட தான் இருப்பேன்னு சொல்லி யாரு? வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் தானே சொல்லிருக்கணும். இவ்வளவு மெச்சூர்டா அவரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. யாருக்கு அவர் அப்பர் ஹேண்ட் கொடுத்தாரு? திமுக ஒரு அப்பர் ஹேண்ட் கொடுத்துட்டாரு. அதனாலதான் இன்னைக்கு காங்கிரஸ் அனுப்பி நான் கேக்குறேன் சார், இவ்வளவு சிக்கல்கள் இருந்ததுக்கு மத்தியிலும் நீங்க வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. திருமாவளவன் அவர்களே தொடர்ந்து சொல்லியிருக்காரு. நான் கேக்குறேன் திருமாவளவன் அவர்களே நிறைய முறை வந்து உங்க தொண்டர்கள் கிட்ட வீடியோ கால் மூலமா பேசுவாரு Facebookல. அந்த லைவ்ல நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, நிறைய முரண்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, சிக்கல்கள் இருக்கு, அதற்கு மத்தியிலுமே திமுக ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அந்த முரணை தாண்டியும் இருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கறாங்க. நீங்க அதிமுகவோட பேசுறீங்க, இல்ல விஜயோடைய அறிக்கையை வரவேற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மிரட்டல் விடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அதாவது எங்களை யாரும் மிரட்ட முடியாது, அது வேற விஷயம். நான் என்ன சொல்றேன்னா, முரண் வந்து இந்த கூட்டணியிலிருந்து இன்னொரு கூட்டணிக்கு போனாலும் வரும், அந்த கூட்டணியிலிருந்து இன்னொரு கூட்டணிக்கு போனாலும் வரும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அது வராமலாம் யாராலையும் வந்து ஆட்சியும் செய்ய முடியாது, எந்த அதிகார பகுதியிலும் நுழையவே முடியாது. எங்க மேலேயும் சில விமர்சனங்கள் இருக்கும். அது நாங்களும் இப்போ ஒரு விமர்சனத்துக்கு உட்பட்டு இருப்போம். நாங்களும் இன்னொருத்தர் மேலே விமர்சனம் வைப்போம். இது அப்படி போய்கினே தான் இருக்கும். இங்கிருந்து போனோம் அப்படியே தூய்மையா 100% வந்து சரியில்லை. நான் இப்போ சிம்பிளா ஒரு கேள்வி கேட்குறேன். அதிகார பகிர்வுன்னு வருது, விஜய் அவர்கள் தான் முதல்ல நம்ம கூட்டணியை நம்பி வருவாங்கல்ல, அவங்களுக்கு அதிகார பகிர்வு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. இதை திமுகவும் ஒத்துக்காது, அதிமுகவும் ஒத்துக்காது. அதிமுகவில் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படி ஒரு வரலாறே கிடையாதுன்ட்டு. அப்ப நீங்க ஒத்துக்கிட்டு இருப்பீங்களா? யாரு? இவ்வளவுதான் என் கொஸ்டின். நான் என்ன கேட்குறேன்னா, திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைக்கு மட்டும்தானா இருக்கு இந்த அதிகார பகிர்வுன்றது? திமுக கூட்டணியில் இருக்கிற வேற கட்சிக்கு யாருக்குமே வேணாமா? காங்கிரஸ் தான் கேட்கறாங்க. கேட்கணும்ல. காங்கிரஸ் தான். அப்போ வந்து ஊடகங்கள் எப்படி தெரியுமா பாக்குது, இது வந்து விசிகாவுக்கானது அப்படின்றது. அப்போ அந்த பார்வை எது தெரியுமா? தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலமா ஒடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கோம், நாங்க அதிகாரத்துக்கு வர்றதுக்கே பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அதிகாரம் அப்படிங்கிறது எங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல சார்? அந்த புரட்சியை பண்ணிருக்கீங்க. அப்ப இந்த அதிகாரம் இருங்க, நான் என்ன சொல்றேன்னா, விஜய் வந்து இருக்கிறாரு இல்லைங்களா, விஜய் வந்து அவர் என்ன இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறாரு என்னமே தெரியல. அவர் என்ன ஸ்டாண்டு அந்த ஒன்று சொல்லிட்டாரு, அதிகார பருக்கு தரேன்னு சொல்லிட்டாருங்க. இப்போ வந்து அவர் அரசியல் என்னவா இருக்க போறாரு, என்னவா களம் பண்ண போறாரு, எப்படி இருக்க போறாருன்றது நமக்கு ஒன்றுமே தெரியாது. இன்னொன்று வந்து அவருக்கு வந்து அவர் சொன்னார்ல, அவரே சொன்னது அது, நான் வந்து பெரிய உச்சத்துலேருந்து வந்துன்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கேட்டால்
அவர் பாஜக வந்து ஒரு வேளை அவரை மிரட்டுறாங்கன்னு வச்சுங்களேன், உடனே போயிடுவார். கேளுங்க, கேளுங்களா? நீங்க அப்படிதான் இருக்கீங்க போயிடுவாரு. திமுக கிட்ட. அதாவது போயிடுவார், பாஜகவுக்கு போயிடுவார். நீங்க திமுக கிட்ட அப்படிதான் இருக்கீங்களா? எப்படி? இல்ல மிரட்டினவனே அடங்கி போயிடுவாரு. இதுக்கு ஒண்ணுமே புரியலையே. அண்ணன் வந்து இல்லையா? சரி, இல்ல நான் அதை திரும்ப டைவர்ட் பாருங்க, பண்ண ரொம்ப டைவர்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இதுக்கு வந்து விஜய்க்கு வந்து புருப்பு இருக்குது. இல்ல, என் விடுதலை சிறுத்தைகள் திமுக இருக்குது என்ன அண்ணே, புருப்பு? இப்ப கொண்டாத்து முன்னாடி சொன்னாரு. டாபிக் வந்து கொண்டாத்து இப்போ முன்னாடி சொன்னாரு. இல்ல அதுதான் ரொம்ப வீசிக்கா இவரை meet கரெக்டா பண்ணாரு. அது பண்ணுங்க. காங்கிரஸ்காரங்க கேளுங்க. டாபிக்கே டைவர்ட் ஆகி போகுது. ஒரே நிமிஷம் சார், நான் திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். நீ வந்து சுத்தி விடாத. இல்ல, நான் இல்ல. சுத்தி விடுற. அவர் சொன்னது யார? நான் ரொம்ப பயணிட்டே கேக்குறேன். நான் ரொம்ப பயண. ஆ. தாவேக்க கூட கூட்டணி வரதுக்கு உங்களுக்கு இது நான் தடுக்குது. தடுக்குதாவா? என்ன தடுக்குது? அவர் என்னவா இருக்கிறாரு? அத நீங்க சொல்லுங்க எனக்கு. என்னவா இருக்கணும்? என்னவா இருக்கிறாரு அத சொல்லுங்க. ரொம்ப அண்ணே, நான் பேசுறேன். இப்ப எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாரும் விடுதலை சிறுத்தைகளை வந்து நேரடியாக தாக்குற மாதிரி இல்ல அவர்கள் கூட்டணியில் அப்படி கிடையாது. நீங்க அண்ணன் அவர்களுக்கும் நான் ஒண்ணு சொல்றேன். எல்லோரும் விடுதலை சிறுத்தைகளை மதிக்கிறார்கள். அவரின் உண்மைத்தன்மையை நினைக்கிறாங்க. அவங்க வந்து மிகவும் பலம் வாய்ந்தவர். உங்கள் மாடு கொம்பை மறந்த மாடாக நீங்கள் நிற்கிறீர்கள், உங்க தலையில கொம்பு இருக்குன்னு சொல்றோம். அதை அவர்கள் புரிந்து கொள்ளவின்ற ஆதங்கம் எல்லாத்துக்கும் இருக்கு. அதனால்தான் இந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் 12% மேல அவர்களுக்கு வாக்கு வங்கி இல்லை. நீங்கள் தனித்து 234 தொகுதியில் திமுக நின்று நீங்கள் வந்து ஓட்டு வங்கியை நீங்கள் நிரூபிக்கட்டும். முடியாது. அவங்களால 234 தொகுதியில தனிச்சு வேட்பாளரே போட முடியாது. நான் சொல்லிடுறேன். எந்த அளவுக்கு அங்கீகாரம் பெற்றாலுமே எங்களை நீங்க ஒரு தலித் கட்சியா ஒரு தலித் பாக்குறீங்கன்னு அதான் சொல்றேன். நீங்கள் அவர்கள் உங்களை முதுகில் தூக்கி கொண்டு சவாரி செய்வதால் நீங்கள் சொகுசாக உணர்வீர்கள். அப்படி கிடையாது. அந்த சுகத்தை கொடுத்துருங்க. அண்ணன் ஒரு வார்த்தை உண்மையிலே எனக்கு வலிக்கக்கூடியது. தனித்தொகுதின்னு சொல்றாருல, எனக்கு ரொம்ப வலிக்குது. உங்களை இன்றும் தனித்தொகுதிக்குள்ள அடைச்சி வச்சிருக்காங்களா? அது அவமானமா தெரியலையா? ஏன் உங்களுக்கு பொது தொகுதி கொடுக்க மாட்டாங்க? பொது தொகுதி கொடுத்தவர் யாரு? பொது தொகுதியில நிறுத்தின அந்த கட்சியை சேர்ந்த வேட்பாளர். அவர் எந்த சாதியை சேர்ந்தவர் தெரியுமா? அவர் சொல்லுவார், அண்ணன் பாலாஜி எந்த சாதியை சேர்ந்தவர் இன்னைக்கு திருப்பூரில் நிறுத்தியிருக்காங்க. அப்பேற்பட்டவர் இன்னைக்கு வந்து அண்ணன் வன்னியரசு சொல்லியிருக்காரு, எங்களை உங்களுக்கு பொது தொகுதி கேட்குதா அப்படின்னு கலைஞர் அவர்கள் சொன்னாருன்னு வெளிப்படையாக சேனல்ல சொல்லியிருக்காரு. அப்ப இப்படி ஒரு கஷ்டத்தோட நீங்கள் மறுபடி நீங்கள் அவர்களுக்கு பலம் ஏன் கொடுக்குறீங்கன்னு நாங்கள் விடுதலை பேசவில்லை. அந்த கேள்வி நானே கேட்கிறேன் சார். இல்ல இன்னொன்னு நான் முடிச்சிடறேன். நண்பர் சொன்னாரு, இந்த நாம் தமிழர் கட்சியில் உள்ளவங்களாம் ரிட்டையர் ஆகிறாங்க, இல்லை விஆர்எஸ் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு ஆரம்பித்தார். என்ன ஒரு யதார்த்த இதை பேசணும். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக 8.2% வாக்களை பற்று போகுது. இன்னைக்கு அவர் ஒன்னே சொல்லட்டும், எந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்து அவர்கள் செய்த ஊழலில் நாங்களும் சேர்ந்து கரைபடிந்து நிற்கிறோம், இல்லை இந்த 15 வருட எங்களோட அரசியல் வாழ்வில் என்னைக்கு நாங்கள் எங்கள் கூட பயணிச்சாருங்களா அவர்களை ஏமாற்றி விட்டு அவர்களை தவறான வழி நடத்தி அவர்களை இன்னொரு இடத்துல கொண்டு போய் காவு காட்டு, ஒரு காங்கிரஸ் போலையோ இல்லை விசிகா போலையோ இல்லை பாமக போலையோ இன்று அதிமுக நாளை திமுக இவர்கள் செய்த ஊழலில் பங்கு அவர்கள் செய்த ஊழலில் பங்கு என்று இந்த இளைஞர்களை மடைமாற்றி ஏமாற்றி விட்டோன்னு சொல்லணும். இன்னொன்று நான் சொல்லி முடிச்சிடறேன். ரசிகர்களை கூப்பிட்டு விசில் அடித்தா குஞ்சுகளை வச்சு 1500 500 டிக்கெட்டுக்கு 1500 டிக்கெட்டை வாங்கி ஏமாற்றி தன்னுடைய சொத்துக்களை அதிகப்படுத்தி 500 கோடிக்கும் 600 கோடிக்கும் தன் படத்தை விற்று இன்னைக்கு இவ்வளோ காசை சம்பாதித்து, நல்லா புரிஞ்சுங்க, ஏமாற்றி விற்று சம்பாதிச்சு இன்னைக்கு அந்த இளைஞர்களை இதே போல் திமுக செய்யக்கூடியது போல் மேடையில் ஆபாச நடனம் வைத்து ஆட்களுக்கு 200 ரூபாய் 300 ரூபாய் காசை கொடுத்து கூட்டிகிட்டு வந்து எங்கள் தலைவர் வருவார்னு சொல்லி உட்கார வச்சு ஏமாற்றி இந்த இளைஞர்களை மடைமாற்றி ஏமாற்றி கொண்டு போகிறோம்ல, அந்த கூட்டம் நாம் தமிழர் கட்சி கிடையாது. கொள்கை, தத்துவம், கோட்பாடு. தாவேகாக்கு வந்தது தன்னெழுச்சியா வந்த கூட்டம் கிடையாது. அதான் நான் சொல்றேன், அதை நிரூபிக்கணும். இன்னைக்கு நான் நிரூபிச்சிருக்கேன். இல்ல நான் சொல்லிறேன். நான் பேரை சொல்றேன். பேர் சர்வேஸ், புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர். வாகனத்தை எடுத்துட்டு போது என் நண்பன் 200 ரூபாய் அவருக்கு வண்டிக்கு பின்னாடி உட்கார்ந்துருக்கு 100 ரூபாய் வர சொல்லுங்க, நான் நிரூபிக்கிறேன். இன்னைக்கு நிரூபிக்கிறேன். என் வீட்டு வாசல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன். என் வீட்டு வாசல்ல நன்மங்கலத்துல வெளியில கூட்டத்தை கூட்டுனா அங்க உள்ள ஆயா கிட்ட நான் போய் பேசுறேன். என் வீட்டு வாசல்ல எவ்வளோமா கொடுத்து கொண்டு 300 ரூபாப்பா, எவ்வளோ நேரம்ப்பா, 3 மணி நேரம்ப்பா, அப்புறம் பிரியாணி கொடுப்பாங்களாப்பா, அப்புறம் யாருமா வர்றா,
யாரோ விஜயாம்பா அப்படிங்கிறாங்க. யாரோ அந்த அம்மாவுக்கு விஜய் வர்றதும் தெரியாது, எதுவும் தெரியாது. எப்போ இது நடந்ததுன்னு தெரியல எனக்கு. ஒரு வாரத்துக்கு முன்பாக. ஒரு வாரத்துக்கு முன்னாடி விஜய் எங்க வந்தாரு? அதை தான் சொல்றேன், விஜயே வரல, ஈசிஆர் சரவணன் வந்தாரு. அந்த அம்மாட்ட விஜய்னு சொன்னதான் வரும்னு சொல்லி கூட்டு வந்தாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கும் நீங்கள் திராவிடம் செய்யக்கூடிய போற போக்குல ப்ரூவ் பண்ணணும். சொல்றேன் நீங்க சொன்ன ப்ரூஃப் ஆயிடுமா? அப்புறம் நீங்க சொன்ன ப்ரூஃப் ஆயிடுமான்னு கேக்குறேன். அது எப்படி ப்ரூஃப் ஆகும்? என்ன நீங்க சொன்ன எப்படி ப்ரூஃப்? நான் தான் சொல்லுவேன், நான் சொல்லுவேன் சீமான் எல்லார்கிட்டயும் 10 லட்சம் வாங்கி ஏமாத்துறான் நான் சொல்லுவேன். அப்ப ப்ரூஃப் பண்ணனும். நீங்க அப்ப நீங்க ப்ரூஃப் பண்ணுங்க. நான் பேரை சொல்றேனே சார். நான் சொல்றேன் நீங்க ஒரு சீமான் நிமிஷம் எனக்கு நீங்க சொல்ல வரது புரிஞ்சுது. தொடர்ந்து திராவிட கட்சிகள் என்ன பண்ணாங்களோ அதே ஆட்டம் நடனம் ஆடின வீடியோ காமிக்கவா? போடுவீங்களா? அவர் காமிச்சிருக்காரு. ஆபாசமா இருக்கும், போட்டுருவீங்களா? ரொம்ப ஆபாசமா இருக்கிறதெல்லாம் நாங்க பப்ளிஷ் பண்றது இல்ல சார். நடத்துனது விஜய் பாட்டை போட்டு விஜய் கூட்டணி நடந்தது. விவாதம் முடிஞ்ச பிறகு அவருக்கு ப்ரூஃப் என்ன நீங்க தனியா காட்டிக்கலாம். நான் வந்து நீங்க பண்ணுங்க. எனக்கு புரிஞ்சது நான் அதை அவருக்கு கன்வே பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை.